எடுத்து கிளப்பு மேலே போட்டோம். இந்தடா ஜேசிபி வேறு நிற்கிது மாப்ப. இந்த தலையில் விட்டுறலாமா? அவை எடுத்து இந்த தலையில் விடு. ஆம்பு கலப்பு தான் ப்ரோ 1 மணி நேரம் இருக்குது. சரி 585 எடுத்துகிட்டு போகலான்னா அதை யார் கழட்டி விடுறது? அதுக்கு இதை கழட்டி விட்டு பைசன்னு போய் வண்டி எடுத்து பல நாள் ஆகுது. இன்னைக்கு இதெல்லாச்சும் ஓட்டும். பேட்டரியாக உட்காந்து போயிடும். 10 நாளாக ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப டல்லாகுது ப்ரோ. வந்தால் முந்தா நேற்று ஒட்டுக்காக வந்துச்சு. இன்னைக்கு ஒன்றையுமே காணும். ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுற அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அது கூட இல்லை. தூக்கலாம் இல்லையா இருக்க? இரு கல்லு கட்டு. நீங்கள் தான் முட்டை இருக்கணுமா? ஏன் மாப்பிள்ள இந்த முட்டைலாம் நாம் இறக்காத அதே இறக்குற மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிக்கக்கூடாது? ஒரு வண்டியில் எடுத்து அப்படி எல்லாமே தூக்க இழுக்கிற மாதிரி. போகலாம் கொஞ்சம். நீங்களே போய் கொடுத்துட்டு போகுது. அதெல்லாம் போகாது. நவுத்து இறக்கத்தான் ஐயா. இரு ஒரு கல் ஒன்று வச்சுற. அப்படியே தூக்குமாப்ப தூக்க. தண்ணி போட்டியில் நிற்கும். தூக்க தூக்குடா தூக்க. தூக்கு போடுங்கண்ணா போடு. இன்னும் கொஞ்சம் தூக்குடா. புடுங்கண்ணா புடுங்கிட்டோம். ஏய் ஓகே. இது எதுக்கு இப்படி தூக்கி கட்டுறோம்னா மழை பெஞ்சுன்னா தண்ணி போட்டி கொடுஞ்சுன்னா எல்லாம் பின்னாடி போயிடும். அதுக்கோசரம்னா ஒரு கல் வச்சு தூக்கி கட்டுறோம். இங்கே தூக்குமாப்ப குமியணும். இப்போ பாரு. போலாம். ஆம்பு கலப்பு எங்கே இருக்குது? ஐயோ பா எப்படி வருவ? இந்த கை உள்ளே வரணும். இப்படி இந்த கை இப்படி வரணும். வா ஃபுல்லாக கட் பண்ணுவீல? மாற்றி கட் பண்ணு. டாப்லிங் எங்களுக்கு தெரியலையே. கையை திருப்பி போடணுங்க சார். இப்படிதான் வரணுமா? ஆமாங்க. ஓட்டை எதுவும் என்றைக்குமே பெருசு வந்து வண்டி பக்கம் வரணுங்க.
சப்போஸ் வந்து இப்போ வந்து இந்த பக்கம் 2 ஓட்டையுமே பெரிய ஓட்டையாக கொடுத்துட்டோம், வேறு வழியே இல்லைன்னா அங்கே கம்பெனியில் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பான். அந்த பக்கம் சின்ன ஓட்டையை போட்டு இந்த பக்கம் பெரிய ஓட்டையை போடுற மாதிரி. மேலே 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 ஓட்டை பின்ன மேலே போகலாம். எடு மேலே போகலாம். நிறுத்து. அதுங்காட்டி அவர் சோளம் வைக்கிறனா வச்சுட்டு போயிட்டு 2 பேரும் போகலாம். இல்லையா? இப்போத்தான் போனாரா? நம்ம வீட்டுக்கு கீழே தான் ஒரு 1/2 மணி நேரம் ஆம்பு கலப்பு வரும். ஏற்கனவே ரொட்டேட்டரில் ஓட்டி போட்டோம். அது இப்போ ஆம்பு கலப்பையில் ஓட்டிட்டு வரோம். வேறு எதுவும் காணோம், இன்னும் வரல. அதனால் இருக்கிறனாச்சும் ஓட்டிட்டு வருவோம். அப்புறம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பொழுத ஓட்டும். நான் காக்கா ஆகி வச்சுக்குதா சுத்தமாக தாக்குதா? சூப்பர். ரோட்லேயே போய் 6 முட்டு மேலே போய் தானே பார்த்தேன். மாப்பிள்ளை இருக்கும்போது நாம் ஓட்டினா நம்மளுக்கு என்ன மரியாதை? கரெக்ட். அது வாஸ்தவமான கேள்வி தான். நியூஸ்லாம் 10 மாடு தெரில. அது ஓடும் மாப்பு 2 மணி நேரம் ஓடும். சும்மா இருந்தால் காசு இருந்தால் டாப்பு, பைப் இருந்தால் டாப்புனாலும் போடலாம். ஒரு உருப்படியான வேலை. ₹1 சம்பாதிச்சா ₹4 பிடிக்கிட்டு போகுது. நல்லா டாப்லையுமே அதானாச்சும் பேசாமல் செய்விக்கு 2 டப்பா வாங்கிட்டு வந்து ஒட்டு போட்டால் கூட பரவாயில்ல மாப்பு டாப்பை. ஏதோ இன்னொரு 6 மாதம் தாங்கும். பார்த்து ப்ரோ, இன்னைக்கு அஜித் ப்ரோவோட வீட்டை பார்க்க போகிறோம். மாப்பிள்ளையோட வீட்டை அவ்வளோ மாளிகைலாம் அப்படியே ஆப்போசிட்டில் காட்டினது இருந்துச்சு. சின்னதாக தான் ப்ரோ இருக்கும், ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. சிம்பிளாக தான் இருக்கும். மாப்பிள்ளை சிக்கனம் தான். போதுமாம்மா, ஏழையாத்த எல்லோரும் தான் வரோம். நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டாத போகணும். பலம் இது தட்டுன்னு தான் போட முடியாது போல. காலர் சுட்டு கூட இல்லை, நார்மல் கேட் வச்சு இல்லை. அதனால் பாட்டு பாடுதா? அதை மறைய டைட் பண்ணால் செட் ஆகாது. நம்மள டெப்லன் டைப் சுற்றினதாகும். இதுதான் அஜித் எங்கள் அம்மா பார்க்குறாப்ப. இதெல்லாம் எடுத்துக்கிட்டா நெட்டாக அஜித்தோட ஊர் தான். தொலைஞ்ச வண்டி நெறி போயிடுச்சு இல்லையா? அப்படியே அந்த வாரம் எடுத்து போய் வச்சு நெரிக்கிற மாதிரி பழம். இந்த தடத்தில் போனோம். ரேடியோ நமக்கு குரலை மீறி வசக்க மாட்டேங்குது. சீடியில் தான் போட்டுக்கிறாரு. பார்ப்போம். இதுலேயே போய் வளைஞ்சி இப்படி வளைஞ்சி போலாம் இப்படி ஆயிடுச்சு. இது வந்துருக்கிறியா? ஆமாம், நாங்களே வருவேன்.
போய் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து பார்த்தா காடு. எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படி ரைட் எடுத்தீங்கன்னா ரயில் வந்துடும். அந்த ஆடம் வரைக்கிறாரோ அன்றைக்கி நான் வந்து ஓட்டல. ஓட்டுமா இப்போ ஈரமாகுது எல்லாம் செத்து போச்சு. எல்லாம் நேரத்தை எங்கே விதைக்கிறாரு? அந்த கீழே விதைக்கிறாரோ அங்கே போய் நேரத்தை அவுத்துல பக்கமாக அப்புறம் விதைக்கிறாராம். ஒட்டுதான் விதைச்சா மாட்டு எடுத்து போட முடியாதான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கிறாராம். போதும் அப்படின்னு போது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு ப்ரோ ஒரு 10 நிமிஷம். ஓகே ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பைசன் பை எடுத்திருக்கோம். இத்தனை நாளாக 585 தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி 585 பார்த்தீங்கன்னா பேலர் இருக்கிறனால இன்றைக்கி நம்ம வந்து பைசன் பையில் எடுத்து வந்துடுவோம். முன்னாடி கொஞ்சம் கலப்பை கம்முந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அரை நேரம் அப்படியே ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டு முளைக்கலாத்துக்கு அடுத்த வரைக்கும் கேட்டு அதுக்கப்புறம் சொட்டை விழுந்துட்டா கூட நம்ம வேச்சிக்கலாம். இல்லை முளைச்சதுக்கப்புறம் மறுபடியும் சொட்டை விழுந்து நம்ம சேர்த்து வச்சு அப்படியே ஓட்டி. ஓகே ப்ரோ, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம 585 மாதிரிலாம் பிடிச்சி ஓட்ட முடியாது. ஏன்னா இது 2 வீல் டிரைவ் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்பெல்லாம் ரெடி பண்ணி போட்டதுனால முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு பர்ஃபார்மன்ஸு. ரொம்ப ஆழ முடிச்ச ஓட்டினா சோள முடிக்காது ப்ரோ. அதனால தான் மேலாப்பில் கிரிட்டு இருக்காரு. அடுத்து 2வது படம் போடுறாரா என்னன்னு தெரில, ஓட்டுவாருன்னு நினைக்கிறேன். நல்லா தான் ப்ரோ இது போகுது. 585யும் அது மூவிங்கு, அதனால் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பேலர் மட்டும் அதில் மாட்டாமல் இருந்தோம்னு வச்சுங்க, அந்த வண்டி தான் எடுத்துருக்கோம். சரி, ஏன் அரை நேரத்துக்கு ஒருக்கா ஏன் அதை கழித்து இது மாட்டணும், இதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் எடுத்துருந்தோம். எனக்கு எதுவும் வேலையே இல்லை ப்ரோ. அரை மணி நேரம் ஓட்டிகிட்டு டாப்புக்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணணும். அங்கங்கே எல்லாம் முள்ளில் விட்டு எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு. ரெடி பண்ணலான் இருக்கோம். சேலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணுறோம். நான் ஓட்டினா பூச்சாட்டு ஓட்டல, ஏன் நீ ஓட்டினா சுற்றுறதுக்காக நீங்கள் இதில் ஓட்டு பழகிருக்கீங்க. எல்லாம் பழகணும், எதுவும் நமக்கு தெரியாதுன்னு வரக்கூடாது. தெரிஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா ஓட்டுறேன் அப்போ நேராக முடிச்சுன்னா ஒரே மாதிரி தெரிஞ்சு கொடுக்கணும். ஒரே இன்ஜின் தான் வேலை செய்யும். ஃபுல்லாக இறங்கிட்டா ஃபுல்லாக இறக்கிட்டா வண்டி போவாது. அது 4 வீல் டிரைவ். ஃபுல்லாக இறங்கிட்டா இல்லைங்கிறதெல்லாம் அதே இழுத்துட்டு போயிடறால. அது 4 வீலும் சுற்றுறாமா இப்போ. அதனால தான் ஒரு 40 HP 4 வீல் டிரைவ் போட்டால் கூட பட்டையை தட்டுது. ஆனால் ஒரு 70 HP 2 வீல் டிரைவ் போட்டிங்கன்னா கூட அந்தளவுக்கு கேட்க மாட்டேங்குது. பஞ்சாப்காரர் போட்டி காட்டுறாங்களா, ஒரு 20 கலப்பை ஏற்றிட்டு 4 வீல் டிரைவில் போட்டு முழு கட்டிக்கு ஓட்டுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா எதிரே சின்ன வண்டி எடுக்கிறாங்க. எல்லாம் பம்பு நாச்சுலெல்லாம் அவங்களே கட்டி வேலை செய்கிறாங்க.
புதுசிய உடனே 1000 யூஸ் பண்ணி போட்டாங்க. ஏறம் நாளைக்கு ஓட்டினா கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் காஞ்சி போயிருக்கு, ஜோளமே முளைக்காது. போன வருஷம் அப்படி தான் பதமாக வச்சு ஓட்டி அந்த பக்கம் பள்ளம் பக்கமெல்லாம் ஜோளம் முளைச்சிக்கிச்சு. இந்த பக்கமெல்லாம் ஓட்டும் போதே பல பழம் இருந்துச்சா மொத்தமாக காஞ்சி போயிடுச்சு. ஓட்டி முடிச்சு போயிடுச்சு. ஒருத்தர் ஒரு என்ன சொல்ல அப்படின்னா இப்போ பைசன் மேலே ஒரு நாளைக்கு வேலை ஓட்டிக்காங்க. இது அப்புறம் ஓட்டுறது கிளச்சு ஆனந்தம் வேணா வா என் மேலே அதில் ஓட்டி காட்டுறாங்க. நான் ஒரு நாளைக்கு வேணா அவங்களுக்கு மாட்டி ஓட்டி காட்டுறேன். அது வரைக்கும் கியர் நோட்டில் பண்ணுமா? ஆமாம், அப்புறம் போயிட்டே இருந்து நூல் கட்டும். போய் டக்குன்னு லோட் ஆகுதோ இல்லையா டக்குன்னு கியர் நோட் பண்ணி விட்டுருவோம். அப்பயும் ஒரு ஜான் நின்று தான் சுத்த ஆரம்பிக்குமா பேலர். நான் சாப்பாலாம் சுத்த முடியாது. சிங்கிள் வச்சு அதோட வேலை அதுதான். ஆனால் ஆனது சொல்கிறான் இனியாகுமாக ஒவ்வொரு சிங்கிள் வச்சுட்டே போடுறது பட்டை போடும். அதான் சொல்கிறாங்க. ஒரு 10 லட்சம் எனக்கு ஆனந்தனை யாருன்னே தெரியாத போது அவங்க பைசன் பண்ணி கரெக்டாக ஓடுங்க. பைசன் பேல கியர் நோட் பண்ணி பண்ணியா? அப்போ வந்து நான் மகேந்திரா பேனர் எடுத்துகிட்டு போனேன். மகேந்திரா பேனர் தேவானந்தத்தில் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கட்டு புளிஞ்சு அவங்க அதில் தான் ஆனந்துக்கு மகேந்திரா அப்படியே காமெடி மாறிட்டேன். அதுலேருந்து ஆனந்தம் தான் தரேன். சரிப்பா நிறவலாமா அரே கார்த்திக். ஓகே ப்ரோ, 2வது சால் நிறைய விட்டுலாமா? நிறைய விட்டா ஒரு 4 நாளைக்கு மழை நாளைக்கு ஈரம் தங்கும். ஓகே ப்ரோ, 2வது சாலுக்கு காரம் போட்டு நிறைய விட்டுடலான்ட்டு ஓடி பிடிச்சி அவ்வளோதான். 1/2 மணி நேரம் கூட ஓடாதுன்னு நினைக்கிறேன். சருன்னு முடிச்சிட்டாரு. இன்னும் 5.8 போய் எடுத்து வந்தோம்னா 1/2 மணி நேரம் அதே வராது, அது இன்னும் வேகமாக போகும். தென்னந்தோப்பு இந்தாண்டு தென்னந்தோப்பு கைலப்படியா பூரா கைல மரம் ப்ரோ. கைல மரம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பாக்கு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, இந்தாண்ட சென்டரில் ஒரே ஒரு சொட்டை வீடு. இன்னொரு 3 வயல் முடிஞ்சிடும். அதான் ப்ரோ வயல் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ப்ரோ ஓடிட்டேன். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பாய். மாப்பிள்ளை எப்படி வீடியோ க்ளோஸ் பண்ணி வைக்கிறான்னு தெரியல. ஏதோ கரெக்டாக நம்ம துரசாமி நம்ம சொன்ன டைமுக்கு எதாவது ஆஃப் பண்ணி வச்சுட்டாரா? அது ஒன்று தான் இருந்துச்சு. சவுண்டு குறைச்சிட்டாரா? குறைஞ்சிக்கா, அதெல்லாம் நான் பேசிட்டேன். நீ வாய்ஸ் கொடுத்துட்டீல, மாப்பிள்ளை என்ன பேசிக்கிறான்னு தெரில. நானும் ரொம்பலாம் பேசல. என்ன
ஆமா இப்போ பேசணுமா இப்போ நான் கேம்பஸ் இன்டர்வியூக்காக போகிறோம் பயந்து பேசுறதுக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தானே பேசுகிறோம். தப்பாக இருந்தால் அஜித் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருக்க நண்பா. அவன் என்ன சொன்னான் தப்பாக சொல்கிறதுக்கு பேச்சவே இல்லையாங்க அதுங்க. இப்போ தானே புதுசு போக போக தான் பழகும். எடுத்த உடனே இப்போ எப்படி பழக்கம் வரும்? போக போக செட் ஆயிடுவோம்மா. அது என்ன அந்த படத்துக்கு செட் ஆயிடுவான். போக போக செட் ஆயிடுவான் ப்ரோ. சரி ஓகே நண்பா. இன்னும் ஒரு நல்ல வீடியோ பாய் டேக்கர்.